இன்னைக்கு உயிருள்ள விஷா படத்தின் மறுவெளியீடு ரீரிலீஸ் செய்திருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த படம் வெளியாவதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை என்னுடைய பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் மீடியாவை சார்ந்த அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல நான் இதை சொன்னதுக்கு காரணம், நான் இன்னைக்கு ஒரு உணர்வோட ஒரு விதமான ஒரு தெம்போட இங்கே நிற்கிறேன்னு சொன்னாக்கா, நான் 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி இன்னைக்கு இந்த படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழாவுக்காக இந்த டிஆர் டிஜி மியூசிக்னு ஒரு மியூசிக் நிறுவனத்தை உருவாக்கியிருக்கேன். அதன் சார்பாகத்தான் உயிருள்ள விஷா படத்தை நான் இதனுடைய ஆடியோவை வெளியிடுகிறேன் என்று நான் கொடுத்த அழைப்பை ஏற்று அன்றைக்கு நம்முடைய பிரசாத் லேபில் கூட்டப்பட்ட அந்த பத்திரிகையாளர் கூட்டத்துக்கு நீங்கள் அத்தனை பேரும் வருகை தந்திருக்கு என்னுடைய நன்றி. டைமண்ட் பாபு பிஆர்ஓவுக்கு என்னுடைய முதன்மையான என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், என் தம்பி கோவிந்தராஜ் இந்த படத்தோட ஒரிஜினல் பிஆர்ஓ, என்னுடைய அன்பு தம்பி விபி மணி இப்பொழுது கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இப்பதான் நல்லா இருக்காரு. அவரை நான் சிரமப்படுத்த விரும்பாத காரணத்தால நான் கோவிந்தராஜ் அவரோட அசிஸ்டன்ட், என்னுடைய அசிஸ்டன்ட் பிஆர்ஓ, என்னுடைய காதல் எழுதியில் ஒர்க் பண்ண நான் கோவிந்தராஜா வச்சிருந்தேன். ஆனா கோவிந்தராஜுக்கு அவன் கையாலேயே செலவு செய்து ஒரு கோயில் கும்பாபிஷேகம் வைத்திருந்த காரணத்தால் அந்த கும்பாபிஷேகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன காரணத்தால் நான் கோவிந்தராஜை சம்மதிக்கு ஊருக்கு அனுப்பி வைத்தேன். ஏன்னு கேட்டா, மனிதனோட ஆண்டவன் தான் மெயின். அந்த ஆண்டவனுடைய கோயிலுடைய கும்பாபிஷேகம் அனுப்பிச்சு வச்சேன். ஆனால் அவர் இல்லாத இடத்தை உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று சொல்வதை போல என்னுடைய அன்பு நண்பன் சிங்காரவேலு சினிமா எக்ஸ்பிரஸில் பணியாற்றிய என் அன்பு நண்பர் சிங்காரவேலும் டைமண்ட் பாபுவும் ஓடி வந்து எனக்கு என்னுடைய பத்திரிகையாளர்களையும் மீடியா நண்பர்களையும் தொடர்பு கொள்வதற்கு உறுதுணையாக இருந்து இந்த படத்தை ரீரிலீஸ் பண்றேன். நான் ரொம்ப சாதாரண ஆள் சார், நான் ரொம்ப சின்ன ஆளு சார். எனக்கு ஒரே ஒரு பலம், எனக்கு என்னுடைய மேலே இருக்கக்கூடிய ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு, அவ்வளவுதான் சார் என்னுடைய பலம். அந்த பலத்துக்கு பிறகு எனக்கு பெரிய பக்க பலம், என்னுடைய தக்க பலம் சும்மா இது வார்த்தை விளையாட்டுலாம் இல்லை. இந்த மீடியா இங்க இருக்கக்கூடிய திசை பார்த்து என்னோட முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இந்த மாதிரி கசமுசா சத்தம், இதை மீறி நான் இங்க பேசணுமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் யோசிச்சேன். நான் அதுக்காக வேற இடம். ஆனா நான் இன்னைக்கு கமலா தியேட்டர்ல இந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு அதோட முன்னோட்டத்தை வெளியிட்டப்ப நான் இங்க வந்தேன். பயங்கரமான கிரௌடு, அந்த எஸ்டிஆர் ரசிகர்களுடைய சத்தம். ஆனால் அன்னைக்கும் நான் கமலா தியேட்டருக்கு வர வேண்டும் என்று என்னை அன்புடன் வரவேற்று எனக்கும் என்னுடைய பையனுடைய எஸ்டிஆருடைய படத்துக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்த நம்முடைய கமலா தியேட்டர் திரையரங்கத்தின் உரிமையாளர், அவங்க தாத்தா காலத்திலிருந்து அவங்க அப்பா காலத்தில் இந்த எல்லாரும் எனக்கு நண்பர். ஆனா இன்னைக்கு இளைய தலைமுறையில் இருக்கக்கூடிய விஷ்ணு எனக்கு இன்றைக்கு தோல் கொடுக்கிறார் என்று சொன்னால் வார்த்தை கிடையாது. அவருக்கு என்னோட நன்றி. எஸ்டிஆருக்கு அவர் கடன் கொடுக்கலாம், அவர் எஸ்டிஆரை விரும்பலாம். ஆனா அங்கிள் என்று என் மீது எஸ்டிஆரோட அப்பா டிஆர் என் மேல இவ்வளவு பாசம் காட்டுறாருன்னா, நான் இந்த தலைமுறையில் உள்ளவர்களிடமும் நான் ரீச் ஆயிருக்கிறேன்னா இதற்கு நான் நன்றி சொல்றேன் ஆண்டவன்கிட்ட. ஏன்னா இந்த தலைமுறையில் இருக்க கூட் சுரேஷ் கூட வந்திருக்காரு. இன்னைக்கு இந்த படத்தில் நடித்த என்னுடைய படத்தில் நான் வேற கதாநாயகியெல்லாம் நான் நடிக்கல சார். என் படத்தில் நடித்த நளின நாயகி நளினி தான் சார் வந்தாங்க. அவங்க தான் வந்தாங்க. எனக்கு நான் தான் ஒன் மேன் ஆர்மி நின்றுகிட்டு இருக்கேன். 38 நாள் கஷ்டப்பட்டு இந்த படத்தோட சவுண்டில் ஒரு புது நாவல்ட்டி பண்ணணும்னு டிஜிட்டலா என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணேன். கிட்டத்தட்ட படத்தோட அத்தனை பாட்டி ரீவொர்க் பண்ணேன். அத்தனை ரீரெக்கார்டிங், ஒவ்வொரு சீன் பை சீன், ஷார்ட் பை ஷார்ட் நான் ரீவொர்க் பண்ணேன். இதுக்கு என்ன பாராட்டு கிடைக்குது, மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது, அதை டெஸ்ட் பண்றதுக்காக படம் விட்டுருக்கேன். ஏன்னா என்கிட்ட நிறைய படங்கள் இருக்கு.
என்னுடைய படம் மைதிலி என்னை காதல் ஒரு பெரிய கிளாசிக், அதை ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி உயிர் பண்ணதுக்கு காரணம் இது ஒரு டிபிக்கல் லவ் ஸ்டோரி. இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு இது பிடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு காதலுக்கு ஆணவ கொலை செய்யக்கூடிய நாடு. உண்மையான காதல் இன்னைக்கு கஷ்டம். ஆனா நான் என்ன பொறுத்தவரைக்கும் உயிரோட்டம் உள்ள காதல் அது அந்த காலத்திலும் ஜெயிக்கும், எந்த காலத்திலும் ஜெயிக்கும் அப்படின்னா இன்னைக்கு விளம்பரம் கொடுத்தேன். அதுதான் உண்மை. அது சும்மா விளம்பர யுக்தி இல்ல, அதுதான் உண்மை. அதுல என்னன்னு கேட்டாக்கா அது மட்டுமல்ல, இந்த படத்துக்கு டிஜிட்டலா பண்ணப்ப 4K ரெசல்யூஷனுக்கு பிரசாத் லேப்ல தான் பிரசாத்ல தான் கொடுத்தேன். குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம கிட்டத்தட்ட 4 தடவை கலெக்ஷன் பண்ணி இந்த படத்தை ப்ரொஜெக்ஷன் பார்த்துருக்கேன். இந்த பக்கா ப்ரொஜெக்ஷன் பார்த்த பிறகுதான் என்னுடைய மீடியா பீப்புளுக்கு நான் பிரசாத் லேப்லயே போட்டு காட்டணும்னு நினைச்சேன், முடியல. ஆனா இன்னைக்கு கமலா தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு ஏகப்பட்ட திருப்தி. பையனை கூப்பிட்டு தம்பியை கூப்பிட்டு மனசார பாராட்டினேன். ஏன்னா என் பையனை பேசி அப்படி கூப்பிட்டு ஸ்கிரீன்ல சொன்னேன், சவுண்டு சரவுண்ட் சவுண்ட்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கியா, 5.1 அப்படி ஃபீல் பண்றேன். அதே நேரத்தில் சென்டர்ல இருக்கக்கூடிய அங்கதான் டயலாக் வருது, அங்கதான் கிக் வருது, அங்கதான் சென்டர்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நீ உள்ள போய் ஹாலில் உட்காந்து பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போனேன். நான் திரும்பி வந்து பார்க்குறேன், கரெக்ஷன் பண்ணி பையன் வைக்கிறார். எதற்காக சொல்றேன்னா இன்னைக்கு ஏஐ காலம், சாட் ஜிபிடி காலம். நம்ம மேக்சிமம் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன், தூங்கும் போது கூட நான் வீராசாமி படத்தில் ஒரு டயலாக் வச்சிருப்பேன், தூங்கும் போது கூட ஆட்டணும் காலு இல்ல தூக்கி வச்சு ஊத்திடுவோம் பாலு. என்ன டண்டனக்கா அடிக்கிறது கூப்பிட்டு இருப்பான் டோலு. என்ன உலகம் என்பது அப்படிப்பட்டதுதான். வாழ்க்கையில எல்லாருமே நான் எனக்காக இதை சொல்லல, அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு அந்த ஜென்சி ஆடியன்ஸுக்கு என்ன சொல்றேன், வாழ்க்கையில உஷாரா இருக்கணும். நீ உஷா படம் பார்க்கணுங்கிறது மட்டும் நான் சொல்ல, உஷாரா நீ இருக்கணும். உஷாரா இல்லைன்னா அவ்வளவுதான், வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான். முதல்ல வீட்டுக்கு அனுப்ப பார்ப்பான், கொஞ்சம் அசந்து படுத்தினா காட்டுக்கு அனுப்ப பார்ப்பான். எதிர்ப்பு இருக்கும். இப்ப நான் 5ஆம் தேதி இன்னைக்கு இந்த படம் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு இத்தனை படம் 13ஆம் தேதி வரும்னு நான் நினைக்கல. அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, நான் நினைச்சேன். ஏன்னா நினைச்சேன் நம்ம 5ஆம் தேதி வரும் அப்படின்னா அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்த ஒரே ஒரு படம். ஆனா இன்னைக்கு இத்தனை படம் எங்க இருந்து யாரு தூசு தட்டாங்க, யாரு கிளப்பி விட்டாங்க, எப்படி எய்தவர்கள் இருக்க அம்ப நான் நோகிறதே கிடையாது. மேல வந்து பாஞ்சிருக்கிற அத்தனை அம்பு யாரோ பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறாங்க வம்பு. ஆனா அதையும் மீறி எனக்கு இறைவன் ஊட்டுகிறான் ஒரு தெம்பு. அதற்கு காரணம் திட்டுல போட்டான் பாருங்க என் பையன் சிம்பு. இது என் பையன். யார் ஊட்டது? இதை ஊட்டியது என் பையன் சிம்பு. ஏன்னா ஒரு தந்தைக்கு ஒரு மகனுக்கா நீங்க பேசுறேன். சிலம்பாட்டம் படத்துடைய ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு பேசுனேன். என் பையனுக்காக என்னைக்குமே நீ பண்ணு. எப்படி இந்த உயிருள்ளவர்கள் படத்துல செயின் ஜெயபால் என்ற கதாபாத்திரம் காதலுக்கு காவல்காரனாக நிற்கிறானோ அதை போல அந்த இறைவனின் அருள் இருக்கும் வரை என் மகன் எஸ்டிஆருக்காக சிம்புவுக்காக காவல்காரனாக நின்று கொண்டிருப்பேன். தெம்போட நிற்பேன், தெளிவோட நிற்பேன், தெராணியோட நிற்பேன், துணிச்சலோட நிற்பேன், துவளாம நிற்பேன், தோள் கொடுத்து நிற்பேன். என்னுடைய எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்து தோழர்கள் இன்னைக்கு டிஆர் படத்தின் முன்னோட்டம், அதற்கு எஸ்டிஆர் ரசிகர்களின் கொண்டாட்டம் என்று ஒவ்வொரு ஊரிலும் கலக்கக்கூடிய அத்தனை எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்து அன்பு தம்பிகளுக்கும் அன்பு சிங்கங்களுக்கும் என்னுடைய தங்கங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த கமலா திரையரங்கத்தில் இருந்து எங்கேயோ இருக்கும் சூரியன் அந்த அந்த கதிரவனை பார்த்துத்தான் கண்மலருமாம் கமலப்பூ. அதுதான் அந்த கமல தாமரை. இந்த கமல தாமரையிலே இந்த கமலா திரையரங்கத்திலே நின்று எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கின்றேன். அதை போல
எத்தனை சேனல் சார் என்னுடைய பேட்டியை எடுத்து போட்டு அவ்வளவு இதுலையும் என்னுடைய அவ்வளவு டைட் ஷெடியூலையும் அவ்வளவு சேனல்லையும் பேட்டி கொடுத்தேன். யூடியூப் சேனல்ல கேட்டதுக்கு நான் சில பேருக்கு தவிர்த்ததுக்கு காரணம், இவ்வளவு யூடியூப் சேனல் ஒரு 5ஆம் தேதி நான் வச்ச என் உயிருள்ள ஒரு படத்தை தங்க சொந்த படமோட எடுத்து அப்படியே போட்டு கை கொடுத்த ஒவ்வொரு சின்ன சின்ன யூடியூப், அவங்க சின்னவங்களா பெரியவங்களா எனக்கு வித்தியாசமே தெரியலையா. நீங்க எந்த அளவுக்கு என்ன கொண்டாடி இருக்கக்கூடிய அத்தனை யூடியூப் சேனலுக்கும் என்னோட நன்றி.